உலகத்தோட முதல் 10 பணக்காரர்களில் ஒருத்தர். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் தான் முகேஷ் அம்பானி. பலாயிரம் கோடிகள் மதிப்புள்ள பெரிய ஒரு வீடு, சொகுசு காருகள், பிரைவேட் ஜெட்டுன்னு இப்படி ஆடம்பரமாக வாழக்கூடிய முகேஷ் அம்பானி கிட்ட வெறும் 6 கம்பெனி தான் இருக்குது. இந்த 6 கம்பெனிகளை வச்சு பலாயிரம் கோடிகள் சம்பாரிச்சு இன்னைக்கு தன்னுடைய மகனுடைய கல்யாணத்தை 5000 கோடிகள் செலவு பண்ணி பிரம்மாண்டமாக நடத்துகிறார். இந்த 5000 கோடியுமே அவருடைய மொத்த சொத்து மதிப்பில் ரொம்ப கம்மி, அதாவது 0.5% தான் சொல்லப்படுது. இப்படி அம்பானியோட ஆடம்பர வாழ்க்கை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய முதல் 10 பணக்காரர்கள் பட்டியலில் கூட வராத ஒருத்தர் தான் ரட்டன் டாட்டா. ஆனால் அதுக்காக ரட்டன் டாட்டா முகேஷ் அம்பானிக்கு கொஞ்சமும் குறைஞ்சவர் கிடையாது. ரட்டன் டாட்டா கிட்ட மொத்தம் 135 கம்பெனிகள் இருக்குது. 135 கம்பெனிகளை வச்சிருந்தாலும் தனக்காக ஒரே ஒரு பங்களா வீடு, தன்னுடைய செலவுக்காக கொஞ்சம் பணம்னு எடுத்துக்கிட்டு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாரு. இன்னைக்கு இந்த வீடியோவில் முகேஷ் அம்பானியா இல்லை ரட்டன் டாட்டாவா, 2 பேர்த்துல யார் மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருக்குது, ஏழ்மையான மக்களுக்கு யார் அதிக உதவிகள் பண்ணியிருக்குது, இப்படி ரட்டன் டாட்டா சிறந்தவரா இல்லை முகேஷ் அம்பானி சிறந்தவரான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்குப்படி ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர்னா அது முகேஷ் அம்பானி தான். ஆனால் இந்நேரம் டாட்டா மட்டும் தன்னுடைய மொத்த சொத்தையும் சேர்த்து வச்சுருந்தா இன்னைக்கு ஆசிய கண்டத்தில் நம்பர் 1 பணக்காரராக ரட்டன் டாட்டா தான் இருந்திருப்பார். ஆனால் டாட்டா நிறைய கம்பெனிகள் வச்சுருந்தும் தான் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் என்ன பண்ணார்? இப்படி இவங்களுடைய பிஸ்னஸ், பணம், சொத்து மதிப்பு, ஆடம்பர வாழ்க்கைன்னு எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல்ல ஆடம்பரமாக வாழக்கூடிய முகேஷ் அம்பானியோட பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இவருடைய மொத்த சொத்து மதிப்பில் கொஞ்சம் அளவை எடுத்து கொடுத்தாலே இந்தியாவுடைய பாதி கடனை நம்மளால் தீர்க்க முடியும். இந்த அளவுக்கு அம்பானியோட குடும்பத்துக்கு பணம் வர்றதுக்கு காரணமாக இருந்தது முகேஷ் அம்பானியோடைய தந்தை திருபாய் அம்பானியோட கடின உழைப்பு தான். திருபாய் அம்பானி ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்து அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போய் அங்கே கிடைக்கக்கூடிய வெள்ளி காசுகள்லாம் சேர்த்து வைக்கிறார். இந்த சேர்த்து வச்ச வெள்ளி காசுகள்லாம் உருக்கி அதில் கிடைச்ச பணத்தில் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மும்பையில் ஆரம்பிக்கிறார். ஆரம்ப காலத்தில் வந்த பல கஷ்டங்கள்லாம் தாண்டி கடின உழைப்பால் சின்னதாக இருந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கடைசியில் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குறார். இந்த நிறுவனத்தில் முக்கியமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான மசாலாக்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு விமல்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விமல் நிறுவனத்தில் முக்கியமாக அவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் திருபாய் அம்பானி ஆசைப்பட்ட மாதிரி இந்த விமல் நிறுவனம் அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு திருபாய் அம்பானி உடனே தன்னுடைய கம்பெனியை பப்ளிக் லிமிட்டடாக மாற்றினார். இதனால் மக்கள் நிறையா பேர் திருபாய் அம்பானியோட உழைப்பை பார்த்து அதிகப்படியான மக்கள் அம்பானியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படியே மக்கள் அடுத்தடுத்து அம்பானியோட ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கவும் கொஞ்ச நாளில் திருபாய் அம்பானி நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி அடைஞ்சார். எந்த அளவுக்குனா வெறும் 60 கோடி வருமானம் வரக்கூடிய ரிலையன்ஸ் கம்பெனிக்கு 2002 கணக்குப்படி 60,000 கோடிகளுக்கு அதிகமாக வருமானம் வர ஆரம்பிச்சது. இப்படி தன்னுடைய கடின உழைப்பால் மிகப்பெரிய இடத்துக்கு போன திருபாய் அம்பானி கொஞ்ச நாள்லேயே உடல்நலக் குறைவால் இறந்து போகிறார். அதனால அவருக்கு அப்புறம் ரிலையன்ஸ் நிறுவனத்தை அவருடைய 2 மகன்களான அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் 2 பேருடைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிஸ்னஸ் ஸ்டைல்னால அனில் அம்பானியோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆக ஆரம்பித்து கடைசியில் அது திவாலும் ஆயிடுச்சு. ஆனால் முகேஷ் அம்பானி அவருடைய அப்பாவுடைய பிஸ்னஸை சரியாக பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார். வெறும் 5000 ரூபாயை வச்சு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது திருபாய் அம்பானி கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் 5000 கோடிக்கு தன்னுடைய பேரனுக்கு கல்யாணம் நடக்கும்னு. இப்போ டாட்டா குடும்பம் எப்படி முதல்ல பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னு பார்ப்போம். வெறும் 21,000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஜம்ஷெட்ஜி டாட்டா 1868 ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியை ஆரம்பிக்கிறது. இந்த ஜம்ஷெட்ஜி டாட்டா 1839 பிறந்தார். கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எப்படியோ ஒரு வழியாக படித்து முடிக்கிறார். அந்த நேரத்தில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ரொம்ப ஃபேமஸான ஒன்றா இருக்கவும் டாட்டா தன்னுடைய கையில் இருந்த 21,000 வச்சு நாக்பூரில் சின்னதாக ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியை ஆரம்பிக்கிறார். இந்த டெக்ஸ்டைல் கம்பெனியில் இருந்து டாட்டா நினச்ச மாதிரியே அதிகப்படியான லாபங்கள் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் இந்திய மக்கள் எல்லாருக்கும் அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மாதிரியே ஜம்ஷெட்ஜி டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் போகிறார். ஆனால் அவர் நினச்ச மாதிரி வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடியே ஜம்ஷெட்ஜி டாட்டா இறந்து போயிடுறார். அதனால அவருக்கு அப்புறம் வந்த அவருடைய மகன் தொரப்ஜி டாட்டா டாட்டா நிறுவனத்தை அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறார். அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் இண்டஸ்ட்ரின்னு எல்லா இண்டஸ்ட்ரிகள்லையும் டாட்டா தன்னுடைய கால் தடத்தை பதிக்கிறாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போதே தொரப்ஜி டாட்டா உடல்நல குறைவால் இறந்து போயிடுறார். இவருக்கு அப்புறம் 1938 டாட்டா குடும்பத்தை சேர்ந்த ஜஹங்கீர் டாட்டா வெறும் 14 டாட்டா கம்பெனிகளில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 95 டாட்டா கம்பெனிகளை உருவாக்குனவர் இவர் தான். இவருடைய காலத்தில் தான் டாட்டா நிறுவனம் மிகப்பெரிய வளர்ச்சியை பார்த்தது.
இந்தியாவுடைய முதல் ஏர்லைன்ஸ் டாடா ஏர்லைன்ஸ் தான். அதை ஆரம்பித்தவரே இவர் தான். அந்த டாடா ஏர்லைன்ஸ் தான் ஏர் இந்தியான்னு பேர் மாற்றப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஏர் இந்தியா. இப்படி இந்த டாடா குடும்பத்தை சேர்ந்தவங்க கடின உழைப்பால் 3 தலைமுறையாக உருவாக்கின இடத்த தான் ரட்டன் நாவல் டாட்டாவால் பொறுப்பேற்கப்பட்டு இன்னைக்கு இவர் தான் டாடா பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காரு. நாக்பூரில் ஆரம்பித்த சின்ன டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஆரம்பித்து இன்னைக்கு 135க்கும் மேற்பட்ட கம்பெனிகளை டாடா நிறுவனம் வச்சுருக்காங்க. டாடா நிறுவனம் இல்லாத ஃபீல்டே இல்லை. அந்த அளவுக்கு டாடா நிறுவனம் எல்லா ஃபீல்டுகள்லையும் இருக்காங்க. அடுத்தது அம்பானி கிட்டையும் டாடா கிட்டையும் எவ்வளவு சொத்துக்கள் இருக்குன்னு பார்ப்போம். முகேஷ் அம்பானியோட மொத்த சொத்து மதிப்பு $95 பில்லியன். ரிலையன்ஸ் ஜியோ, ரிலையன்ஸ் ரீட்டைல், ரிலையன்ஸ் பெட்ரோலியம்னு மொத்தமாகவே ஒரு 6 கம்பெனிகள் தான் வச்சுருக்காரு. வெறும் 6 கம்பெனிகளை வச்சுருந்தாலும் ஏசியாவுடைய மிகப்பெரிய பணக்காரராக இவர் தான் இருக்கார். ஆனால் ரட்டன் டாட்டா 135 கம்பெனிகளை எல்லா ஃபீல்டுலையுமே வச்சுருக்காங்க. இப்போ ஒன்று நினைக்கலாம், 135 கம்பெனிகளை வச்சுருந்தும் எதனால ரட்டன் டாட்டா முகேஷ் அம்பானியோட சொத்து மதிப்புகளை விட கம்மியாக தான் வச்சுருக்காரு? உண்மையிலே இன்றைக்கும் டாட்டா நிறுவனத்துக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் அம்பானியோட ரிலையன்ஸ் நிறுவனத்தை விட அதிகம்தான். இதுக்கு முக்கிய காரணம் டாட்டா நிறுவனம் ஐடி இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு எல்லா இடங்கள்லையுமே இருக்காங்க. இதனால் ரொம்ப சுலபமாக அம்பானியை விட அதிகமாகவே ஒரு நாளைக்கு அவங்களால சம்பாதிக்க முடியுது. ஆனால் இவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் எதனால ரட்டன் டாட்டாவுடைய பெயர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் வரமாட்டேதுன்னா, அம்பானி தன்னுடைய நிறுவனத்தில் வரக்கூடிய எல்லா லாபத்தையும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் வச்சுக்கிறாரு. ஆனால் ரட்டன் டாட்டா அப்படி கிடையாது. டாடா குடும்பம் தன்னுடைய லாபத்தில் வரக்கூடிய 66% இந்தியாவுடைய ஏழை எளிய மக்களுக்கும் கஷ்டப்படக்கூடிய அனாதை குழந்தைகளுக்கும் தானமாக கொடுக்குறாங்க. இதுக்காகவே சார் ரட்டன் டாட்டா ட்ரஸ்ட், டாடா எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட், சார் டொரப்ஜி ட்ரஸ்ட், இப்படி பல ட்ரஸ்ட்டுகளை ஆரம்பித்து இந்த ட்ரஸ்ட் மூலியமாக இந்தியாவுடைய அனாதை குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவுறாங்க. இப்படி டாடா நிறுவனத்தில் வரக்கூடிய தன்னுடைய லாபத்தில் 66%க்கு மேலே மக்களுக்காக தானமாக தரதுனாலேயே உலகத்தோட முதல் 10 பணக்காரர்கள் பட்டியலில் டாட்டாவால் இடம் பிடிக்க முடியலை. இந்நேரம் டாடா நிறுவனத்தில் வரக்கூடிய மொத்த லாபத்தையும் ரட்டன் டாட்டாவே வச்சிருந்தா இன்னைக்கு அவர் தான் ஆசியாவுடைய நம்பர் 1 பணக்காரராக இருந்திருப்பார். ஆனால் டாட்டாவுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. காரணம், டாட்டா சொல்கிற ஒரே விஷயம், இந்த உலகத்தில் இருக்க எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக தான் போகிறோம். அதனால இருக்க வரைக்கும் என்னால் முடிஞ்ச உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுவேன்னு சொன்னார் ரட்டன் டாட்டா. டாட்டா ஏழை மக்களுக்காக சேரிட்டியாக கொடுத்த பணம் மட்டுமே அம்பானியோட மொத்த சொத்து மதிப்பை விட அதிகம். கிட்டத்தட்ட 102 பில்லியனை ஏழை மக்களுக்காக தானமாகவே கொடுத்துருக்காரு ரட்டன் டாட்டா. இப்போ ரட்டன் டாட்டா, முகேஷ் அம்பானி 2 பேரில் அதிகமான ஆடம்பர வாழ்க்கை யார் வாழ்கிறான்னு பார்ப்போம். முதல்ல முகேஷ் அம்பானி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய மகளுடைய திருமணத்தை 110 கோடிக்கு பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ அவருடைய கடைசி மகன் திருமணத்தை கிட்டத்தட்ட 5000 கோடிகள் செலவு பண்ணி மிக பிரம்மாண்டமாக ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட்னு எல்லா நடிகர்களையும் கோடி கணக்கில் செலவு பண்ணி வர வச்சு ப்ரீ வெட்டிங்னு ஆசியாலேயே மிகப்பெரிய கல்யாணமாக நடத்தினார். அதே மாதிரி அம்பானி குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் போடக்கூடிய உடைகள், நகைகள் எல்லாமே பல கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக இருக்குது. இதெல்லாம் போக முகேஷ் அம்பானி வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் கூட 3 கோடிகள் மதிப்புள்ள பென்ஸ் கார்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி பல கோடிகளை ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ணக்கூடிய அம்பானிக்கு மத்தியில் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாரு ரட்டன் டாட்டா. டாட்டாக்கும் அம்பானி அளவுக்கு சொத்துக்கள், பங்களா, வீடுன்னு எல்லாமே இருந்தாலும் என்றைக்குமே டாட்டா அதை வெளியே காட்டிக்கவே மாட்டார். தன்னுடைய பணத்தை தேவையில்லாத விஷயங்களில் செலவு பண்ணாமல் டாட்டா இந்திய மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் சோசியல் வெல்ஃபேருக்காகவும் பயன்படுத்துகிறார். நிறைய ட்ரஸ்ட்டுகள் ஆரம்பித்து ஏழை மக்களுடைய மெடிக்கல், எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ்னு எல்லா விஷயத்துக்கும் உதவி பண்ணுறாரு. இப்படி நிறைய உதவிகளை டாட்டா பண்ணாலும் எந்த விஷயத்தையுமே வெளியே காட்டிக்க மாட்டார். காரணம், ரட்டன் டாட்டாவுக்கு பப்ளிசிட்டியே சுத்தமாக பிடிக்காது. தான் செஞ்ச உதவி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பார். அதனால தான் ரட்டன் டாட்டா இவ்வளவு உதவிகள் பண்ணியும் பெருமளவு இந்திய மக்களுக்கே அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முகேஷ் அம்பானி சிறந்தவரா இல்லை ரட்டன் டாட்டா சிறந்தவரா? முகேஷ் அம்பானி உலக பணக்காரர் பட்டியலில் இடம் பிடிச்சிருந்தாலும் ரட்டன் டாட்டா மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சிட்டாரு. நீங்கள் இவங்க 2 பேரில் யார் சிறந்தவர்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் மிஸ்டர் ஹிஸ்டோரியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.